முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மக்களின் அன்றாட தேவைகளுக்காக பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பகிர்ந்தளித்த சந்தர்ப்பத்தில் போலீசார் தடுத்தமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களான வீட்டுக்கூரைக்கான தகரம், வீட்டை நிர்மாணிப்பதற்கான கட்டட பொருட்கள், கதிரைகள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கைத்தொழில் உபகரணங்களான சீமெந்து இயந்திரம் உள்ளிட்டவற்றை முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஆறுமுகன் தொண்டமான் நிகழ்வொன்றில் பகிர்ந்தளித்தார். அப்போது திடீரென உள்நுழைந்த போலீசார் உதவிகளை பெற வந்த மக்களை அப்புறப்படுத்த முயன்றனர். மேலும் பொருட்களை எடுத்து செல்ல முயன்ற மக்களை தடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்ற விளையாட்டரங்கில் பிரதான வாயிலை மறைத்தனர். அப்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மேலும் வாயில் கதவு மூடப்பட்டதால் மக்கள் மதில் சுவர் மீதேறி பொருட்களை எடுத்து செல்ல முயன்றதால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. இதுகுறித்து ஆறுமுகன் தொண்டமான் கூறுகையில் போலீசாரின் இந்த அத்துமீறலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இதெல்லாம் பதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி போலீஸ்ல யாரோ பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதை கோர்ட்ல போட்டாங்க. நேற்று கோர்ட்ல முடிவாயிருச்சு. இல்லை, இது இந்த தொண்டமான் ஞாபகம் மன்றத்துடைய சாமான் ஏற்கனவே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது அவங்கள தான் போய் சேரணும். சரின்னு நான் சொன்னேன், இன்னைக்கு அதை ஏன் நம்ம வச்சுக்கிட்டு இருப்பானே கொடுத்து விட்டுருவேன். தேர்தல் நடந்தாலே அன்னைக்கு சொன்னதுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டாலும் சொன்னதுச்சு. நேற்று ராத்திரி எனக்கு ஒருத்தர் பேசினாரு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து யாருக்கும் ஒரு ஆளுக்கு பேசியிருக்காங்க, முக்கியமானவர்கள் பேசி இந்த சாமானை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இதை எப்படியாவது நிப்பாட்டணும், அதை கோர்ட்டுக்கு தெரியாமல் கொடுக்க வாங்குறாங்க, அதை நிப்பாட்டணும். நாங்கள் அரசாங்கத்தில் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கோம், இல்லைன்னா நாங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறோம் இன்னைக்கு. அது நேற்று ராத்திரி நடந்து சம்பவம். இப்போ காலையில் நான் எந்திரிச்சு ரெடியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே வர்றதுக்கு இங்கே உள்ள ஏஎஸ்பியும் 7 போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்தாங்க. இப்போ காலையில் 9:30 மணிக்கு. இல்லை, நீங்கள் போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த விசாரணை ஏதோ கிடையாது. நான் சொன்னேன், விசாரணையில பிழையா இருந்தால் எப்படி ஜட்ஜி கொடுப்பாரு? ஜட்ஜி சொல்லிட்டாரு, இது இந்த ஸ்தாபனத்துக்கு தான் சரி. நான் சொன்னேன், அப்படின்றாங்க. இல்லைங்க, அது போகக்கூடாது, தெரியாது, நாங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி. நான் சொன்னேன், யார் ஜட்ஜி கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறோம், கோர்ட் சொல்லிருச்சு கொடுக்கு, இது உங்களுக்கு சொந்தம். அதை மீறி நான் யாருக்கும் பயம் இல்லை. நான் கொடுக்குறது தான் ஒன்றையால முடிஞ்சா நிப்பாட்டி இல்லை கைது பண்ணிக்கிறேன். அன்னைக்கு காலையில் போய் அந்த மக்களுக்கு அதை கொடுக்குற நேரம் போலீஸ்ல இருந்து வந்து சொன்னாங்க, கோர்ட்டு ஆர்டர் இருக்கு, இதை தற்காலிகமாக நாங்கள் தடுக்கிறோம், இது ஏன்னா இங்கே அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறதாக கேள்விப்பட்டோம்னு. அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் வந்து சிரிச்ச முகத்தோடு தான் இருந்துக்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கோர்ட்டு ஆர்டர் இருந்த உடனே நாங்கள் அதுக்கு மதிப்பளித்து நாங்கள் அங்கே கொடுக்குறத நிறுத்திட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு இப்போ கேள்விப்பட்டோம், சில போலீஸ்காரர்கள் மக்கள் கொண்டு போன சாமானை இடம் வச்சு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாங்கன்னு. இதெல்லாம் பெரிய அநீதி. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் கிடைக்கும் பொருட்களை போலீஸை விட்டு தட்டி பறிக்கிறாங்க. இன்னும் இது எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க வெகு சீக்கிரம். பொருட்களை பெற முடியாத வருத்தத்தில் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதை காணக்கூடியதாக இருந்தது. இன்று எங்களுக்கு இந்த சாமான் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த சாமானத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கு நாங்கள் வந்தோம். எடுத்துக்கிட்டு நாங்கள் போற நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனை. ரோட்டுக்கு அங்கிட்டு போனதுக்கு பிறகு தான் சிலர் வந்து அடித்து அந்த சாமான்களை பறிச்சாங்க. நாங்கள் வந்து ஒரு தோட்ட தொழிலாளி, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தானே. நாங்கள் ரத்தங்களையும் சிந்தி இருக்கிறோம். நாங்கள் எதை வேணாலும் ஆறுமுக தொண்டமான அவர்களுக்காக எதை வேணாலும் செய்ய நாங்கள் தயங்காமல் இருக்கிறோம். சாமானை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, சாமானை பறிமுதல் செஞ்சு வாங்கி அடிச்சு வச்சுக்கிட்டாங்க. 2வது அங்கே சில பேர் என்ன செஞ்சாங்க, கத்தியும் கம்பியை வச்சுக்கிட்டு எங்களை ரோட்டுக்கு வாங்கிட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரே பிரச்சனை போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. எங்களுக்கு வந்து கோயிலுக்காக கொடுத்த ஆறுமுக தொண்டமாயா சாமான்கள், பாத்திரங்கள் எங்களுக்கு கோயிலுக்கு தான் கொண்டு போகணும், எங்கள் சொந்த வீட்டுக்கு கொண்டு போகல. பொதுமக்களுக்காக 10 பேருக்காக கோயிலுக்கு தான் கொண்டு போகணும். இந்த கோயிலுக்கு கொண்டு போகிற சாமானை இவங்க என்ன செய்றாங்க, ஆனால் அடிக்கி பறிமுதல் செஞ்சு மேல் காலத்துக்கு வீசுறாங்க, 10 கத்தி வச்சு மிரட்டுறாங்க.